டேஸ்டியான பாயில்டு எக் மசாலா என்னோடய ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 ரஃபாக சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 2 ஸ்டிங் கருவேப்பிலையை பொரிய விடுங்க. இப்போ நான் அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க 4 எக்ஸை பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி. இந்த முட்டை மசாலா பிரியாணி, நெய் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, குழம்பு, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.